போன வாரம் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக மும்பை வரைக்கும் போயிருந்தேங்க. ஃப்ளைட் டிக்கெட்டை கிளைண்ட்டே புக் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஹோட்டலில் செக்இன் ஆகிட்டேன். அடுத்த நாள் காலையில் சரி ஒரு வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லி மும்பையில் பீச் பக்கம் ஒரு வாக் போயிருந்தேன். வாக்கிங்கை முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு டீ கடைக்கு போனேங்க. அங்கே போய் பார்த்தா தான் ஒரு ஷாக். என்னன்னா, நான் சென்னையில் படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுங்க. ஆனால் மும்பையில் நான் பார்த்த நியூஸ் பேப்பர் வெறும் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். என்னடா ஒரே மாதிரியான கம்பெனி பேர், லோகோவும் அதே மாதிரி இருக்குது, கம்பெனி பேர் மட்டும் வேறு வேறு இருக்கே, இவ்வளோ பெரிய நியூஸ் பேப்பர் பேரையே டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு திரும்ப ரூமுக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் பற்றி ரிசர்ச் பண்ணேங்க. அப்போ தான் புரிஞ்சு இந்த பிராண்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஒரு கதையாகவே பார்த்துடலாம். த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெர்சஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். நம்ம சென்னையை சேர்ந்த டாக்டர் வரதராஜலு அப்படின்னுங்க. அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே, ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு 1932 ஆரம்பித்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். நியூஸ் பேப்பர் கம்பெனிலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்பித்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் ரன் பண்ண முடியல. அதனால் ஒரு ஜேர்னலிஸ்டான சதானந்த் அப்படின்றவருக்கு கம்பெனியை வித்துடுறாருங்க. ஆனால் அந்த ஜேர்னலிஸ்டாலையுமே அந்த கம்பெனியை ரொம்ப வெற்றிகரமாக நடத்த முடியல. ஏன்னா அவர்கிட்ட போதிய அளவுக்கான பணம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோடைய கொஞ்சம் பங்குகளை எடுத்து ராம்நாத் கோயங்கா அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குறாருங்க. இந்த ராம்நாத் கோயங்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் ராம்நாத் கோயங்காவுக்கும் அந்த ஜேர்னலிஸ்டான சதானந்துக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வருது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அதாவது 1936 கம்பெனியோடைய மொத்த கண்ட்ரோலையும் எடுக்கிறாரு ராம்நாத் கோயங்கா. இங்கேருந்து தான் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய அசூர வளர்ச்சி ஆரம்பிக்குதுங்க. ராம்நாத் கோயங்கா என்ன பண்ணுறாருன்னா, வெறும் சென்னையில் மட்டுமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸை மற்ற பெருநகரங்களுக்கும், அதாவது மும்பை, ஹைதராபாடு, பெங்களூர், கொச்சின், இந்த மாதிரி எல்லா நகரங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு. கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் தான் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, எமர்ஜென்சி. 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனிஸே இந்திரா காந்தியோட மிரட்டலுக்கு அடி பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ராம்நாத் கோயங்கா மட்டும் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அடி பண்ணியாமல் எமர்ஜென்சியில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாருங்க. இந்த விஷயத்தினால இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை மேலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது உருவாகுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் விதி விளையாடுதுங்க. 1991 நம்ம கதையோட கதாநாயகனான ராம்நாத் கோயங்கா இறந்து போகிறாரு. அவருடைய வாரிசுகளுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை வருது. யார் இந்தியன் எக்ஸ்பிரஸோட கண்ட்ரோலை எடுக்கிறது அப்படின்றதுல தான் பிரச்சனை. அதுலேயும் குறிப்பாக ராம்நாத் கோயங்காவுடைய 2 பேரன்களான விவேக் கோயங்கா அண்ட் மனோஜ்குமார், இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. அதுக்கப்புறமா பல கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போய் 1999 2 தரப்பினர்களுக்கும் இடையில ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆகுதுங்க. இதன்படி முதல் பேரனான விவேக் கோயங்கா கம்பெனியோடைய மொத்த கண்ட்ரோலையும் எடுக்கிறாருங்க. அதாவது மும்பையை தலைமையகமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியோடைய மொத்த கண்ட்ரோலையும் எடுத்து நாங்கள் வட மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சர்க்குலேட் பண்ணுறோம். அதாவது முக்கியமான நகரங்கள் இருக்கக்கூடிய மும்பை, டெல்லி, கல்கட்டா, இந்த மாதிரி எல்லா பெருநகரங்கள், அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நாங்கள் சர்க்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுவே அடுத்த தரப்பு, அதாவது இன்னொரு பேரனான மனோஜ்குமார் மதுரையை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு எக்ஸ்பிரஸ் பப்ளிகேஷன் மதுரை லிமிடெட் அப்படின்ற பேரில் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கம்பெனி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, இந்த 5 மாநிலங்களில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் நியூஸ் பேப்பரை சர்க்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு 1999 செட்டில்மெண்ட் சைன் பண்ணுறாங்க. சரி, செட்டில்மெண்ட் தான் சைன் ஆகிடுச்சு இல்லை சார், இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் ரெண்டும் ஸ்மூத்தாக ரன் ஆகுது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கப்புறமா தான் சம்பவங்களே ஆரம்பிக்குதுங்க. முதல் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2011 நம்ம மதுரை டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில், அதாவது மும்பை டீமுக்கு சொந்தமான டெரிட்டரியான
நியூ டெல்லியில் ஒரு வீக்லி மேகசின், அதாவது ஒரு வார இதழ் வெளியிடுறாங்க. அந்த வார இதழோட பேர் த சண்டே ஸ்டாண்டர்ட்ஸ். பேர் என்னமோ சண்டே ஸ்டாண்டர்ட்ஸ் தான், ஆனால் கீழே என்ன பிராக்கெட்டில் போட்டிருக்காங்கன்னா யூனிட் ஆஃப் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொட்டையாக போட்டாங்க. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா மும்பை டீம்? உடனே டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க. என்னன்னா, இது எங்களுக்கு சொந்தமான டெரிட்டரி, இங்கே வந்து த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டும் இந்த கேஸை டீட்டெயில்டாக விசாரித்து பார்த்துட்டு அக்ரிமெண்ட் படி நீங்கள், அதாவது த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், மதுரையிலேருந்து இயங்கக்கூடிய த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெறும் 5 மாநிலங்களில் மட்டும்தான் உங்களோட நியூஸ் பேப்பர்ஸை சர்க்குலேட் பண்ணணும், நீங்கள் டெல்லிக்கு வந்து நியூஸ் பேப்பரை வெளியிடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் சர்க்குலேஷனுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க டெல்லி ஹைகோர்ட். சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அப்பயும் முடியலங்க. நம்ம மதுரைக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான் போல. இந்த எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, மதுரைக்காரன் குசும்புக்காரன் அப்படின்னு, அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப சம்பவம் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னன்னா, மும்பையில் ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸ் டைலாக்ஸ் அப்படின்ற பேரில். ஸோ அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் வேணும்னே போய் திருப்பி அந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. போன முறையாவது டெல்லி, இந்த முறையில் மும்பை, அதாவது அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ அங்கேயே போய் இந்த வேலையை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உடனடியாக அடுத்த நாளே மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க மும்பை டீம். கேஸ் இழுக்குது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இழுத்து போன வாரம், அதாவது 2026 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் ஈவெண்ட் அப்படின்றது வேற ஒரு பிஸ்னஸ் கேட்டகரி தான், அதனால் அந்த கேட்டகரியில் இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரை பயன்படுத்தவே கூடாது. இது உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வெளியே வந்து உங்களோட நியூஸ் பேப்பரை ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதனால் இது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு விரோதம் அப்படின்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது மதுரைக்காரன் பெருசாக குசும்பு பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1999 போட்ட அந்த செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக, ரொம்ப தெளிவாக, ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மும்பை டீமுக்கும் இந்த மதுரை டீமுக்கும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கரெக்டாக அதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்களுமே ஒரு பிஸ்னஸ் சார்பாக ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் கிறிஸ்டல் கிளியராக எல்லா கிளாஸஸையும் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.